மோசே அந்த கன்மலையோடு இருந்தான், அவன் விசுவாசித்தான், ஆனபடியினால் மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டான், ஊழியத்தை நிறைவேற்றுகிறான். எலியா அந்த உயிர்த்தெழுதலோடு இருந்தபடியினால் அவர் ஜீவனை பெற்றுக்கொண்டார், ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்து தேவ சமூகத்தில் கடந்து போனா முதல்ல யார் வேணும்? மெஸ்ஸியா நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அவர் வேணும். மெஸ்ஸியா இல்லாமல் நீங்களும் நானும் உயிர்த்தெழ முடியுமான்னு கேட்டால் உயிர்த்தெழ முடியாது. அதுக்கு ஒரு 40 நாள் வேலை இருக்குது. எத்தனை நாள் வேலை இருக்குது? 40 நாள். நாங்கள்லாம் சாக போகிறதில்ல நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடியும் ஒரு 40 நாள் வேலை இருக்குது. அந்த 40 நாள் ஊழியத்தை நீங்களும் நானும் கூட, மோசே 40 நாள் ஊழியத்தை நிறைவேற்றினார். எப்படி நிறைவேற்றினார் தெரியுமா? பூமியில் இருக்கிற போது, பூமியில் இருக்கும்போது. யாஷுவா பூமியில் இருக்கிற போது ஒரு 40 நாள் ஊழியம் எங்கே நடந்துச்சு? வனாந்திரத்தில். யாரை ஜெயிக்கிறதுக்கு? அப்புறம் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா ஒரு 40 நாள் ஊழியம் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. இப்போ மோசே பூமியில் இருக்கிற போது ஒரு 40 நாள் ஊழியம் எங்க? மலையில் போய் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பெரும்படியாக. எலியா 40 நாள் ஊழியம் அதே மலையில், அதே சீனாய் மலையில் 40 நாள் ஊழியம். கண்மலையை நோக்கியதான ஒரு 40 நாள் ஊழியம். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு 40 நாள் ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றினாதான் தேவ சமூகத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ள முடியும். மோசே எதை பெற்றுக்கொண்டான்? நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டான். எலியா எதை பெற்றுக்கொண்டான்? தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்டான். எலியா அந்த மலையில் போய் நின்றுட்டு நான் மட்டும்தான்ப்பா இருக்கிறேன்னு சொல்லும்போது, என்னால் முடியாது நான் செத்துருவேன்னு சொல்லும்போது தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? தீர்க்க தரிசனத்தை அந்த இடத்துல நிறைவேற்ற ஆரம்பித்தார். நீ போய் எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு, நீ போய் யெகூவை ராஜாவாக மாற்று. இதெல்லாம் எங்கே வச்சு சொல்றாரு? 40 நாட்கள் அந்த மலையில் தான் அவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்படுது. அவனுடைய இடத்துல இன்னொரு ஆளை எடுப்பக்கூடியதும் அதே மலையில தான் நடக்குது. மோசைக்கும் அதே தான். அவருடைய கரத்தில் நியாயப்பிரமாணம் இந்த 40 நாள் ஊழியத்தை முடிச்ச அப்புறம் தான் என்ன செஞ்சு கொடுக்கப்பட்டுச்சு. அதே போல நீங்களும் நாளும் ஒரு 40 நாட்கள் ஒரு ஊழியம் இருக்கு. அதை நிறைவேற்றினா மட்டும்தான் தேவ சமூகத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எலியாவும் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மோசையும் மட்டும்தான் மகிமையின் சரீரத்தை அடைய முடிஞ்சு. எல்லாரும் மகிமையின் சரீரத்தை என்ன பண்ண முடியாது? அடைய முடியாது. மகிமையின் சரீரத்தை அடைந்தவர்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்க முடியும். நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுதல் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் பூமியில் செய்ய வேண்டிய ஊழியம் ஒன்று இருக்கிறது. அந்த ஊழியத்தை நிறைவேற்ற ஆரம்பியுங்கள். அது 40வது நாள் என்ன செய்யும்? பூர்த்தி அடையும். அன்று தேவன் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.